Hey guys, welcome back. Recently Indiaல வந்து Redmi ல வந்து Note 10 series launch பண்ணியிருந்தாங்க. இந்த Note 10 seriesல Note 10 வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து Redmi Note 10 Pro Max ஓட அன்பாக்சிங் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 1.5 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 1.5 டேஸ்ல என்னோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த Pro Maxக்கும் Note 10க்கும் நடுவில் வந்து Pro அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு. அது இன்னமும் வந்து Xiaomi சைட்ல இருந்து நம்மளுக்கு கண்ணிலேயே காட்டல. ஃப்ளாஷ் சேல்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாமா மின்னல் மாதிரி தான் இருக்குது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே டக்குன்னு சேல் காலி ஆகிடுது. இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். பட் அந்த ஃப்ளாஷ் சேலில் வந்து எனக்கு அந்த Note 10 Pro கிடைக்கல. நம்ம சேனலில் வந்து Note 10 Proவோட கவரேஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். Pro Max மட்டும் நம்ம சேனலில் டீட்டெயிலாக கவர் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட Redmi Note 10 Pro Maxோட ரீட்டைல் யூனிட்டாக இருக்குது. ஸோ டப்பால் அந்த ப்ரான்ஸ் கலர் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மகிட்ட அந்த ப்ரான்ஸ் கலர் கிடையாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா 108 MPக்கான அல்ட்ரா கிளியர் கேமரான்னு போட்டிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு நம்ம பொறுமையாக கேமரா ரிவ்யூவில் பார்க்கலாம். அண்ட் 108 MPக்கான குவாட் கேமரா, 120 Hz AMOLED டிஸ்பிளே, எல்லாமே வந்து குயிக்காக ஸ்பெசிஃபிகேஷன் வந்து முன்னாடி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோனோட டிசைனே வந்து இந்த பாக்ஸில் பிரிண்ட் பண்ணி கொடுத்தா நல்லா தான் இருக்குது. ரைட் சைட் பார்த்தோன்னா Redmi Note 10 Pro Max இருக்குது. பின்னாடி வந்தோன்னா ரெட்மி கிட்ட எனக்கு பிடிச்சதே வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் அதே தான். அண்ட் 108 MP கேமரா இருக்குது. அல்ட்ரா ஒயிட் கேமரா 8 மெகா பிக்சலுக்கு கொடுத்துருக்காங்க. டெலிமேக்ரோ லென்ஸ் இந்த வாட்டி யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் 120 Hzக்கான AMOLED டாட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. டிஸ்பிளே சைஸ் நம்ம பார்த்தோன்னா 6.67 இன்ச். அதுக்கு வந்து Gorilla Glass 5க்கான ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ராசர் நம்ம பார்த்தோன்னா Snapdragon 732G. போகோ X3ல பார்த்தா அதே ப்ராசஸர் தான் இதையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 16 மெகா பிக்சலுக்கான ஏஐ செல்ஃபி கேமரா, டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்கு. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் பின்னாடி இருக்க கிளாஸ்க்கு வந்து எந்த ஒரு Gorilla Glassக்கான ப்ரொடெக்ஷனுமே கிடையாது. 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. 360 டிகிரி வந்து லைட் சென்சார் இருக்கு. அதெல்லாமே வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம செக் பண்ணலாம். ஜி ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டார் இருக்கதா சொல்றாங்க. ஸோ ஹாப்டிக் ஃபீட்பேக் எல்லாமே வந்து போன ஜென்ரேஷன்லேயே நல்லா இருந்து இந்த ஜென்ரேஷனில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா இல்லை மொக்க பண்ணியிருக்காங்களான்னு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 5020 mAh பேட்டரி, 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் செட்டப். ஸோ ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து இதுதான். அண்ட் நம்மகிட்ட இருக்கிறது வந்து டார்க் நைட் வேரியன்ட் 6GB + 128GB மாடல். சார் வேல்யூ எங்கே இருக்குது, எங்கேயோ போட்டிருப்பாங்களே, இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெட்சார் வந்து 0.830 W/kg. பாடி சார் வேல்யூ வந்து 0.648 W/kg. டிஸ்டன்ஸ் வந்து 15 mm வந்து இவங்க மெஷர் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல வந்து சார் வேல்யூ கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 23,000 போட்டிருக்காங்க. பட் இது ஆக்சுவலாக அமேசானில் 20,000 வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸை லேட் பண்ணாமல் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே டிசைன் பை ரெட்மி அப்படின்னு இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது உள்ள. இந்த பாக்ஸ் வந்து நம்ம வெளில எடுப்போம். இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு யூசர் கைடும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் கைடு நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து எப்பவும் போல் அந்த சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான குவாலிட்டி, பட் ஒரு ஃப்ராஸ்டட் லுக்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃப்ரிட்ஜிலேருந்து வெளில எடுத்தால் எப்படி இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பாக்ஸில் ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து இப்போதைக்கு நம்ம சைடில் வச்சிடலாம். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு பெரிய சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜரோட அவுட்புட் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 11 வோல்ட் 3 ஆம்ப்க்கான அவுட்புட் கொடுக்குது. ஒரு 33 வாட்க்கான அவுட்புட் கொடுக்கக்கூடிய சார்ஜர் தான் வந்து நம்மளுக்கு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து Qualcomm குயிக் சார்ஜ் 3 சப்போர்ட் ஆகக்கூடிய சார்ஜர். ஸோ உங்கள் வீட்டில் வேறு ஏதாச்சும் குயிக் சார்ஜ் சப்போர்ட் ஆகிற ஃபோன் இருந்ததுன்னா இந்த சார்ஜர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங்க்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிள் வந்து இது ஒரு டைப் A to டைப் C கேபிள். உள்ள அந்த ரெட் கலர் ஆக்சென்ட்டோட கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் கேபிளோட குவாலிட்டி எப்போவுமே சொல்கிறது தான். Xiaomi இந்த விஷயத்தில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணலை. குவாலிட்டி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சில டயர் 1 பிராண்டோட இந்த கேபிள் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரலாம். நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஷேடோ பிளாக் வேரியண்ட்டு. ஃபோன் வந்து ரொம்ப ஒரு பல்கி ஃபீலே கிடையாது. ஒரு நல்ல ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. கிளாஸ் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே வந்து வெயிட் செம்மையாக மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். Xiaomi சைட்லேருந்து வெயிட் வந்து அப்படியே சைட் பை சைட் நம்ம எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வெயிட் பார்த்தோன்னா 198 கிராம் இருக்குது. அண்டர் 200 கிராம்ஸில் வந்து வெயிட் செம்மையாக மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு ஹைலைட்டிங் திங் என்னென்னா கேமரா சுற்றி ஒரு வளையம் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. பட் இந்த கேமரா வந்து அப்படியே செதுக்கி வச்சுருக்க மாதிரி இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும்னு தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கேஸ் போட்டு யூஸ் பண்ணோம், இல்லைனா பயங்கரமாக ஸ்க்ராட்ச் ஆகும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ரெட்மின்னு வந்திருக்கு, ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்கு. அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபிசிக்கல் ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் பார்த்தோன்னா நம்மளுக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அது பக்கத்தில் வந்து ஸ்பீக்கருக்கான அவுட்புட் அந்த வெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் செகண்டரி மைக் இருக்குது, ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. டாப் வந்து ஃபுல்லாக கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம ரைட் சைடு வந்தோன்னா ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன், அது கீழே வந்து பவர் பட்டன்லேயும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வந்து எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனோட குவாலிட்டி பார்த்தோன்னா ஸோ ஒரு நல்ல டாக்டைல் ஃபீல் கொடுக்குது. பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம கீழே வந்தோன்னா பாட்டம் வந்து ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. அது பக்கத்தில் சார்ஜிங் போட்டு இது வந்து டைப் சிக்கான போட்டு மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்தோன்னா நம்மளுக்கு சிம் ட்ரேக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சைடு ஃபுல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ப்ரெஸ் பண்ண அமுங்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. பில்டு குவாலிட்டியுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேக் சைடு கம்ப்ளீட்டாக வந்து கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம். ஃபோன் வந்து இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஃபோனை செட்டப் பண்ணலாம். யூஸ்வலாக ஷாமி ஃபோன்ஸ்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. செட்டப் ப்ராசஸ் டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். வைஃபை ரேஞ்சும் வந்து சூப்பராக இருக்குது பாருங்க. ஆதித்யான்றது வந்து நம்ம வீட்டோட ரவுட்டர் நேமு. அது ஹாலில் இருக்குது. பட் அங்கேருந்து இந்த ரூமில் சிக்னல் கிடைக்கிறதே பெரிய விஷயம். பட் இதில் வந்து வைஃபை நேம் நம்மளுக்கு காட்டுது. ஸோ வைஃபை சிக்னல் ரேஞ்ச் வந்து சூப்பராக இருக்குது. ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தோன்னா 6.67 இன்ச்சு, கொஞ்சம் பெரிய சைடில் தான் இருக்குது. பட் ஃபோன் லைட் வெயிட்டாக இருக்குது. டிஸ்பிளே சைஸ் இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பர்சனலைஸ் ஆட் இருக்குது பார்த்தீங்களா, இதை டிசேபிள் பண்ணுறங்க. அதுக்கப்புறமா சென்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா இதையும் வந்து டிசேபிள் பண்ணுறங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் இதையும் வந்து டிசேபிள் பண்ணுங்க. லொக்கேஷன் வேணால் உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க, அது வந்து கம்பல்சரி கிடையாது. அண்ட் கிளான்ஸ் ஃபார் எம்ஐ இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து மறக்காமல் டிசேபிள் பண்ணி விட்ருங்க. அண்ட் லாஸ்ட் பேஜில் நம்ம இருக்கோம். இங்கே வந்து கிளாசிக் மோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் ட்ராயர் இல்லாமல் இருக்கும். இங்கே ஆப் ட்ராயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போதே வந்து ஆப் ட்ராயரோட ஓப்பன் ஆகும். அண்ட் இங்கே பாருங்கள், இந்த பேஜ் வந்து ஷாமியும் இப்படி பண்ணுறது தான் வந்து செம்ம கடுப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுது பாருங்கள். 1.5 GB வந்து ஆப்ஸ் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. எல்லாத்தையுமே வந்து அன்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ அன்டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்கிப்பு கொடுங்க மறக்காமல். அண்ட் இப்போ வந்து நம்ம செட்டப் ப்ராசஸ் முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ ஃபோன் வந்து செட்டப் ஆகி முடிஞ்சிச்சு. நம்ம வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே ஏதோ ஒரு அப்டேட்டும் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து கரண்ட்டாக MIUI 12.0.1 அப்டேட்டில் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்திருக்க அப்டேட் பார்த்தோன்னா MIUI 12.0.6.0. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேபிள் அப்டேட் தான் வந்திருக்கு. பட் 295 MBயில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஆப்போட ஸ்டெபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த அப்டேட் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோன்னா 128 GB வந்து 16 GB வந்து ஆக்குப்பை ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நம்ம பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு 11 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஜான்வரி மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே செட்டிங்ஸ் போனோன்னா டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் பை டிஃபால்ட்டாக 60 Hz தான் இருக்குது. இது வந்து 120 Hz நம்ம மாற்றிட்டோம். ஸோ 120 Hz நம்ம பார்த்தோன்னா ஸோ இமீடியட்டாக வந்து நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் 120 Hzல யூஸ் பண்ணி பாருங்கள். பேட்டரி வந்து ரொம்ப ட்ரைன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் 60 Hzல யூஸ் பண்ணுங்கள். பட் இது அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்டாக என்னன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்க்கணும். அடாப்டிவாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் பேஸ் பண்ணி அதுவே ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் பண்ணும். பட் இங்கே அந்த மாதிரி அடாப்டிவ்னு எதுவும் கொடுக்கல. நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்னு பார்த்தோன்னா ஷாமி கிட்ட நம்ம சொல்லவே தேவையில்ல. ஃபேஸ்புக் ஆப் கொடுத்துருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸ், கூகுளோட சில ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. லிங்க்டின் இருக்குது. லிங்க்டின்லாம் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். நெட்ஃப்ளிக்ஸும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் மீ கிரெடிட், மீ பே இதெல்லாத்தையும் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. மற்றபடி இந்த கல்குலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, கெட் ஆப்ஸ் தொணன்னு நிஜமாக கட்டு பேத்தோம். ஸோ கெட் ஆப்ஸ் கிட்ட இருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஷோ நோட்டிஃபிகேஷன் வந்து டிசேபிள் பண்ணி விட்டுறலாம். இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒரு சாங் வந்து கேட்டு பார்க்கலாம். ஸோ பாட்டம் ஸ்பீக்கர் நம்ம பிளாக் பண்ணாலும் வந்து மேலே இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் கேட்குது. இயர்பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கராக டபுள் ஆகும் இந்த இடத்துல. அண்ட் இந்த வெண்ட் எதுக்காக அப்படின்னா அந்த ஏர் வந்து வெளியில் வரத்துக்காக. பட் வைப்ரேஷன் எதுவுமே கிடையாது.
நீங்கள் அந்த பாட்டு கேட்கும்போது பேக் சைடு வைப்ரேட் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஃபீல்மே இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் மெத்தட் வந்து பை டிஃபால்ட்டாக ப்ரெஸ்ஸில் இருக்குது. அது வந்து நான் டச் மாற்றிட்டேன். ப்ரெஸ்ஸில் இருந்தால் நம்ம அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அன்லாக் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் டச்சுக்கு மாற்றிட்டேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள். வச்ச உடனே அன்லாக் ஆகிடுது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து மாஸ்க் காட்டுது. கேமரா இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேமரா இன்டர்ஃபேஸ் நம்ம பார்த்தோன்னா 108 MPக்கான கேமரா மோடு கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன் சப்போர்ட் இருக்குது, டுவல் வீடியோ மோட் சப்போர்ட் இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து க்ளோன் மோடு, லாங் எக்ஸ்போஷர் ஷாட்டு. ஸோ ஷாமி இப்போலாமே வந்து கேமராவில் சூப்பராக பண்ணுறாங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரோ சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ சூப்பர் ஸ்டெடி மோடுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரோ வீடியோ மோட்கான ஆப்ஷன் வந்து இங்கே இல்லை. ப்ரோ வீடியோ மோட் நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நம்ம பார்த்தோன்னா ப்ரோ வீடியோ மோட்கான ஆப்ஷன் வந்து எங்கேயுமே தரல. பட் இதுவே வந்து மீட் அண்ட் ஐயில் இருந்தது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஃபோன் வந்து செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ என்ன தான் வந்து இவங்க ஒரு கிளாஸ் பாடி டிசைனு ப்ளஸ் அந்த 5000 mAh அந்த ஒரு மினி பவர் பேங்க் வந்து பண்டில் பண்ணி கொடுத்துருந்தாலுமே வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அழகாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயமே வந்து பில்டு குவாலிட்டியிலையுமே நம்மளுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. பேக்லேயே வந்து கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன கேட்டிருந்தால் பேக்லேயே வந்து பிளாஸ்டிக் கொடுத்து இன்னொரு 10 to 15 கிராம் வெயிட்டை கம்மி பண்ணியிருக்கலாம். பட் அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் வந்து நல்ல விஷயமாக தான் இருந்திருக்கும். பட் இதில் இந்த பேக் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ்க்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இருக்கிற மாதிரி ஷாமி சைட்லேருந்து எதுவுமே சொல்லலை. ஸோ பேக்லேயும் கிளாஸ் இருக்கிறதுனால ஒரு நல்ல குவாலிட்டியான கேஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். கீழே வந்துருச்சுன்னா உடையறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்கும். பட் ஃப்ரண்ட் கிளாஸுக்கு மட்டும் கொரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சிக்னல் ரிசெப்ஷன் பார்க்கும்போது நான் இப்போ வரைக்கும் ஜியோ சிம் தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் சிக்னல் ரிசெப்ஷன் நல்லா இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு சிக்னல் ரிசெப்ஷனில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அந்த இயர்பீஸோட கால் குவாலிட்டி இதெல்லாமே வந்து நல்லா லவுட் அண்ட் அடிக்குவேட்டாக இருக்குது. டிஸ்பிளேவோட அவுட்டோர் பிரைட்னஸ்னு எடுத்துகிட்டோன்னா செம பிரைட்டாக இருக்குது. அவுட்டோர் பிரைட்னஸ்லாம் நம்மளுக்கு பஞ்சமே கிடையாது. மாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட பர்ஃபார்மன்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி லைஃப் வந்து இந்த 1.5 days எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் பேட்டரி வந்து யூசர் டு யூசர் டிஃபர் ஆகும். சில பேர் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க, வைஃபைல யூஸ் பண்ணுவாங்க, மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணுவாங்க, அவுட்டோரில் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் பிரைட்னஸ் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது நான் 120Hz தான் யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். 60Hz வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணல. 120Hz யூஸ் பண்ணும்போது 5 to 5.5 hours மேக்ஸிமம் ஸ்க்ரீன் அண்ட் டைம் வருது. இந்த ஒரு 3-4 பேட்டரி சைக்கிள் வந்து நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறமா வேணால் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இனிஷியலாகவே வந்து பேட்டரி கேவலமாக இருக்குது, நல்லாவே இல்லை, சூப்பராக இருக்குன்னு நம்ம எதுவுமே பாராட்டக்கூடாது. கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஒரு டிசிஷனுக்கு வந்தோன்னா அது கரெக்டுன்னு சொல்லலாம். பட் கேமரான்னு வரும்போது ஃப்ரண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. பட் பேக் கேமரான்னு வந்தோன்னு வச்சுக்கோங்க 108 MP ரொம்ப ஹைப் பண்ணி காட்டுறாங்க. அவங்க பண்ண ஹைப்க்கு வந்து சுத்தமாக ஒர்த்தே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பேக் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. கலர்ஸ் வந்து பயங்கரமாக பூஸ்டப் பண்ணுது. மீட் அண்ட் ஐலேயே வந்து சேச்சுரேஷன் லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பட் மீட் அண்ட் ஐயே வந்து மிஞ்சி போயிடுச்சு இந்த கேமரா. இல்லை மேக்ரோ சென்சார்னு பார்த்தோன்னா டெலி மேக்ரோ யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. டெலிமேக்கரோட அவுட்புட் வந்து சூப்பராக இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் நம்ம வந்து டெப்த்துக்காக டெடிகேட்டடாக ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ஷாமியோட டெப்த் அல்காரிதமே வந்து சூப்பராக இருக்கும். எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே வந்து மாஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் இஷ்யூஸே இருக்காது. ஸோ இதெல்லாமே வந்து என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன் இந்த 1.5 days யூசேஜில் நான் ஃபீல் பண்ணது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது Snapdragon 732G யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை பற்றி வந்து டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட ஃபுல் ரிவ்யூவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 1.5 days யூசேஜில் வந்து நீங்கள் எதுவுமே பிளைண்டாக டிசைட் பண்ணாதீங்க. பட் இனிஷியலாக வந்து இந்த கேமரா செட்டப் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் ஃபுல் ரிவ்யூவில் வந்து கேமரா பற்றி நம்ம டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ப்ளஸ் இந்த 108 MP அந்த ஹைப் வந்து இதை ஜஸ்டிஃபை பண்ணுதா? நீங்கள் யாராச்சும் இந்த Note 10 Pro Max யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.